ஏய் மாஸ்டர், டெய்லி என் காலைல சாப்பிடாம போற, உனக்கு கேஸ் வேற ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, அல்சர் வந்துருமா, எனக்கு பயமா இருக்கு. டேய் வெத்து வெட்டிங்களா, ஒர்க் பண்றீங்களா இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? காலைல 8 மணி ஆகுதுடா, என் குளுக்கோஸ் எங்கடா? ஏய் மாஸ்டர், ஏதாச்சும் சாப்பிட்டா குளுக்கோஸ் அனுப்ப முடியும், நானே வயிற்றுல இருக்கேன். இவன் வேற. ஏய் என்னடா தினமும் காலைல சாப்பிடாம போயிட்டு இருக்கா? இப்படியே போச்சுன்னா எதுலயுமே சரியா போக்கஸே பண்ண முடியாதுடா. இது வேலைக்கு ஆகாதுடா, ரோட்ல மயக்க போட்டு வைக்கிறேன், அப்ப தெரியும். டேய் சைக்கோ, இவன் எப்படி பார்த்தாலும் நம்ம மாஸ்டர்ரா. அவனுக்கு குளுக்கோஸ் வேணும், இந்த லிவர் கிட்ட கேளு, அவன் கொஞ்சம் வச்சிருப்பான். டேய் என்னால குளுக்கோஸ் எல்லாம் தர முடியாது, இப்பதான் ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கு கொடுத்தேன், போங்கடா. ஓ அவ்வளவு நக்கல உனக்கு. இங்க பாரு, கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்தா பாடி ஃபுல்லா ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுவேன், இல்லன்னா வேற மாதிரி ஐட்டம் சொல்லிட்டேன். ஏய் என் ரெட்டினாக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் தேவைப்படுது, ஒழுங்கு மாதிரிதான் கொஞ்சம் குட்டே, இல்லன்னா மாஸ்டர் ரோடு கிராஸ் பண்ணும்போது கண்ணை பிளர் பண்ணி விட்டுருவேன். ஏய் என்னடா இப்படி மிரட்டுறீங்க? யப்பா இந்தாங்கடா உங்க குளுக்கோஸ், சாப்பிட்டு தொலைங்க. ஏய் லிவர், எனக்கு இப்ப இமிடியேட்டா கொஞ்சம் குளுக்கோஸ் வேணும், எனக்கு பசி தாங்க முடியல. ஏய் குளுக்கோஸ் எல்லாம் தர முடியாது, காலி ஆயிடுச்சு, நாளைக்கு வா. ஏய் இப்ப நீ தரலன்னு வை, இன்னைக்கு நைட்டு ஸ்விக்கில பர்கர் ஆர்டர் பண்ணுவோம், பரவாயில்லையா? ஐயோ சாமி, அப்படி மட்டும் பண்றதுடா. என்னடா ஆளுக்கால் மிரட்டுறீங்க, என்ன பண்றது? சரி அந்த மசாலு கால் பண்ணு. டேய் மசாலா, உன்னோட அமினோ ஆசிட்ஸ் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும்டா, அதை நான் குளுக்கோஸா மாத்தி பிரெயினுக்கு அனுப்பணும். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும், பரவாயில்ல, ஆல்ரெடி 90 கிலோ இருக்க. கரெக்ட். யாரா இவன் ஆடிங்க? வெயிட் லாஸ் என்ன தெரியுமா? உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைக்கிறதா ஹெல்த்தியான வெயிட் லாஸ். சதையில இருக்கிற புரோட்டீன் ஒன்னு கொடுத்துட்டா மசில் லாஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் மாஸ்டர் வீக் ஆயிடுவா. ஏ உன்கிட்ட எதுக்கு நான் கேட்கறேன், நானே எடுத்துக்கிறேன்டா. நோ நோ அப்படி பண்ணாதடா. ஐயோ போயிட்டாங்களே. டேய் உன் மாஸ்டர் காலைல சாப்பிடலாம், நான் என்னடா பண்ணுவேன்? இல்ல இது இப்படியே போச்சு வை, பாடியில் இருக்கிற எல்லா மசிலும் வீக் ஆயிடும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெடி கூட தூக்க முடியாம செம்ம கஷ்டப்படுவாடா. இது கண்டிப்பா நடக்கும்டா.